ஹலோ வியூவர்ஸ், அபிசோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நடிகர் பிரசாந்த் அவர்களோட கம்பேக் திரைப்படம் தான் அந்தகன். அந்தகனோட ரிலீஸ் டேட் தள்ளி போகும்போது இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில நிறைய பேச்சுகள் அடிபட்டுச்சு. எல்லா தடைகளையும் தாண்டி அந்தகன் இப்ப ரிலீஸ் ஆகி இருக்கு. நிஜமாவே அந்தகன் திரைப்படம் எப்படி இருக்கு, பிரசாந்த் அவர்களுக்கு இந்த படம் ஒரு சிறப்பான கம்பேக்க கொடுத்திருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அந்தகன் மூவியோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்க்கலாம். பாண்டிச்சேரியில பார்வை குறைபாடு கொண்ட பியானோ கலைஞர் கிருஷ்ணா கதாபாத்திரத்துல பிரசாந்த் நடிச்சிருக்காரு. கிருஷ்ணாவுக்கு லண்டனுக்கு போய் பெரிய இசை கலைஞர் ஆகணும் அப்படிங்கறதுதான் கனவு. எதிர்பாராத விடமா ஜூலியோட கிடைச்ச நட்பால அவரோட ஹோட்டல்லையே பியானோ இசைக்கிற பணிக்கு சேர்ந்துக்கிறாரு. இந்த நிலைமையில தான் அந்த ஹோட்டலோட ரெகுலர் வாடிக்கையாளரும் தமிழ் சினிமாவோட முன்னாள் கதாநாயகருமான கார்த்திக்கு கிருஷ்ணாவோட இசை ரொம்பவே பிடிச்சு போகுது. தன்னோட திருமண நாள் அன்னைக்கு தன் மனைவி முன்னாடி சர்ப்ரைஸா பியானோ வாசிக்கிறதுக்காக கிருஷ்ணாவை கூப்பிடுறாரு கார்த்திக். கார்த்திகோட அழைப்பை ஏற்று அவரோட வீட்டுக்கு போற கிருஷ்ணா அங்க ஒரு பெரிய பிரச்சனையில தேவையில்லாம மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கிருஷ்ணா என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாரு, கிருஷ்ணாவுக்குள்ள புதிஞ்சிருக்கிற ரகசியம் என்ன, இதையெல்லாம் சொல்லுது இயக்குனர் தியாகராஜனோட அந்தகன். இப்ப இந்த படத்தோட பிளஸ் என்னலான்னு பார்க்கலாம். ஆயுஷ்மான் குரானா நடிப்புல ஸ்ரீராம் ராகவன் எழுதி இயக்கி வெற்றி பெற்ற அந்தாதூன் படத்தோட தமிழ் மறு ஆக்கத்திற்கான முயற்சியில கௌரவமான வெற்றியை பெற்றிருக்காரு தியாகராஜன். நடிகர்கள் தான் இந்த படத்தோட பலமே அப்படின்னு சொல்லலாம். பிரசாந்துக்கு இணையா சிம்ரன், கார்த்தி, சமுத்திரகனி, பிரியா ஆனந்த், வனிதா விஜயகுமார், ஊர்வசி, KS ரவிக்குமார், யோகி பாபு அப்படின்னு நடிகர்களை படத்துல கொண்டு வந்த இடத்துலயே இயக்குனர் தியாகராஜன் பாதி வேலையை முடிச்சிட்டாரு. ஏற்கனவே அவர் கையில அந்தாதூன் படத்தோட சிறப்பான கதை இருக்கு. இந்த நடிகர்களை வச்சு அதை சரியா படம் பிடிச்சாலே படம் நல்லா வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் எடுத்த முயற்சி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். பார்வை குறைபாடு இருக்கிற மாற்றுத்திறனாளியோட உடல் மொழியை கரெக்டா உள்வாங்கி அருமையா நடிச்சிருக்காரு பிரசாந்த். எமோஷன், ஆக்ஷன், காதல், வஞ்சம் அப்படின்னு எல்லா மூட்லயும் தன்னோட கதாபாத்திரத்தோட மீட்டர் மாறாம நடிச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் செஞ்சிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு வெல்கம் பேக் சொல்லியே ஆகணும். வில்லத்தனத்துல மட்டும் இல்லாம எமோஷனலான தருணங்களையும் சிறப்பா கையாண்டு திரையில தனிச்சு நிக்கிறாங்க சிம்ரன். இவங்களுக்கு நடுவுல சமுத்திரகனி மிரட்டுற உடல் மொழியோட வில்லத்தனத்தையும் பயத்துல நடுங்குற உடல் மொழியில சிரிப்பையும் குறைவு இல்லாம கடத்திருக்காரு. ஒரு சில காட்சிகளே வந்தாலும் தன்னோட வசீகரமான நடிப்பால மனசுல நிக்கிறாரு கார்த்திக். நடிகர் கார்த்திகோட பாடல்களையும் படங்களையும் கச்சிதமா பயன்படுத்தினதுனால அவர் தொடர்பான காட்சிகள் நாஸ்டால்ஜியா அனுபவமா கிளிக் ஆகி இருக்கு. கதாநாயகனோட காதலியா துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கிற பிரியா ஆனந்த் பெரிய அழுத்தத்தையும் தராம பாதகமாவும் இல்லாம வந்துட்டு போறாங்க. தன்னோட மிகை நடிப்பையும் மீறி சில காட்சிகளை ஒற்றையாளா சிரிக்க வைக்கிறாங்க ஊர்வசி. அவருக்கு துணையா வர்ற யோகி பாபுவும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே சிரிக்க வைக்கிறாரு. KS ரவிக்குமார், வனிதா விஜயகுமார் ஆகியோர் தேவையான பங்களிப்பை தந்திருக்காங்க. மறைந்த மனோபாலா இறுக்கமான இடங்கள்ல கிச்சு கிச்சு மூட்டுறாரு. இயக்குனர் தியாகராஜன் அவர்களோட இயக்கம், பிரசாந்த், சிம்ரன் அவர்களோட நடிப்பு படத்துக்கு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கார்த்திக் வர்ற காட்சிகள், சமுத்திரகனி அப்புறம் வனிதா விஜயகுமாரோடனான காட்சிகள், கண் தெரியாத நபரா பிரசாந்த் நடிக்கிறது, கிட்னி திருடுற டாக்டரா வர்ற KS ரவிக்குமார் கும்பல் கிட்ட மாட்டிக்கிறது அப்படின்னு அந்தாதூன் ரீமேக்க கச்சிதமா படமாக்கி இருக்காங்க. பிளஸ்ன்னு ஒண்ணு இருந்தா மைனஸ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்போ அந்தகனோட மைனஸ் என்னலான்னு பார்க்கலாம். எடிட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். சில இடத்துல ஜம்ப் கட் காட்சிகள் மாதிரி தெரியுது. பாடல்கள் படத்துக்கு ஒரு பலமா அமையல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப்ல காணாம போயிருச்சு. என்னதான் மைனஸ் இருந்தாலும் பிரசாந்துக்கு இது நிச்சயமாவே ஒரு கம்பேக் படம் தான். போர் அடிக்காம ஒரு முறை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். சில குறைகளை இன்னும் சரி செஞ்சிருந்தா பிளாக் பஸ்டர் படமாவே மாறி இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆக மொத்தத்துல குறைகளை எல்லாம் தாண்டி விறுவிறுப்பான திரைக்கதையாலும் நடிகர்களோட நடிப்பாலும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா தப்பிச்சிருக்காரு இந்த அந்தகன்.